Good morning everyone. Today we are talk about Unit 14 Acids, Bases and Salt. In this class we will see types, uses, properties and testing methods of acids and bases. இந்த pictures எல்லாத்துக்கும் காமனாக ஒரு விஷயம் இருக்குது. அது அதோட டேஸ்ட். that all contains sour taste. அந்த புளிப்பு சுவைக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் ஆசிட்னு சொல்கிறோம். Acid is derived from a Latin word acidus, which means sour taste. புளிப்பு சுவை கொண்ட எல்லாமே acids. In 1884, Swedish chemist Svante Arrhenius proposed a theory on acids and bases. Svante Arrhenius அப்படிங்கிறவர் acids and basesக்கான ஒரு தியரியை கொடுக்குறாரு. அது என்னன்னா, according to Arrhenius concept, an acid is a substance that dissociates to give hydrogen ions when dissolved in water. அவரோட தியரி படி ஆசிட்ஸை தண்ணியில் கரைக்கும் போது அது டிசோசியேட் ஆகி H+ அயான்ஸை கொடுக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் அது ஆசிட். ஏன்னா இது தண்ணியில் டிசால்வ் ஆகும்போது H+ அயான்ஸை கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் HCl + வாட்டர் எடுத்துகிட்டு அதை H+ஆகவும் +Cl- ஆகவும் வந்துடும். H+ஸை கொடுக்கறதுனால அது ஆசிட். H+ அயான் தனியாக இருக்காது, அது வாட்டரோட சேர்ந்து H3O+ ஹைட்ரோனியம் அயான்ஸாக தான் இருக்கும். ஆசிட்ஸ் ஒன்று அல்லது அதுக்கு மேலே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொண்டது. அதே மாதிரி ஒரு ஆசிட்டில் இருக்க எல்லா ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகணுங்கிறதும் கிடையாது. எக்ஸாம்பிள் CH3COOH அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டோன்னா இதில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். CH3COO- +H+. எல்லா ஆசிட்ஸுமே ஒன்று அல்லது அதுக்கு மேலே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொண்டதாக இருக்கும், ஆனால் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எல்லாமே ஆசிட்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் மீத்தேன், அமோனியா, CH4NH3 இதில் 4 ஹைட்ரஜன், அமோனியாவில் 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இது ஆசிட்ஸ் கிடையாது. ஆசிட்னா தண்ணியில் கலக்கும் போது அது H+ அயான்ஸை கொடுக்கணும், அதுதான் ஆசிட். இதே தண்ணியில் கலக்கும் போது H+-ஆக கொடுக்காது, இப்போ இது ஆசிட் கிடையாது. இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். Acids classified under 4 categories. First, based on their source. It's further divided into 2 sections: organic acids and inorganic acids. Organic acids acids present in living things, அதாவது உயிருள்ள பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய ஆசிட்ஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் HCOOH ஃபார்மிக் ஆசிட் இருக்குது, இது எறும்போட கொடுக்கில் இருக்கக்கூடியது, அதெல்லாம் அனிமலில் இருக்குது. இன்னொன்று இப்போ பிளான்ட்னு எடுத்துட்டோன்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆசிட் சிட்ரிக் ஆசிட், அதுவும் ஆர்கானிக் ஆசிட் தான். பாறைகள்லேருந்து எடுக்கக்கூடியதும் நாமளாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடியதுமானது தான் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். HCl, HNO3, H2SO4 இதெல்லாம் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸில் வரும். செகண்ட், பேஸ்ட் ஆன் தி பேசிசிட்டி. ஒரு மாலிக்யூலில் ரீப்ளேஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜனோட எண்ணிக்கையை வச்சு பேசிசிட்டியை மோனோ, டை, ட்ரைன்னு பிரிக்கிறாங்க. மோனோ பேசிக் ஆசிட்னா ஒரு மாலிகுலில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் ரீப்ளேசபிள் ஆச்சுன்னா அது மோனோ பேசிக் ஆசிட். எக்ஸாம்பிள் HCl இருக்குது, இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, இது H+ அயான்ஸாக ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது மோனோ பேசிக். டைபேசிக் ஆசிட்னா ஒரு மாலிகுலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேசபிள் ஆச்சுன்னா அது டைபேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். இது H2SO4. இங்கே இருக்க 2 ஹைட்ரஜனுமே H+ஆக வெளியே அயன்ஸாக மாறிடும். அடுத்து ட்ரைபேசிக் ஆசிட். ஒரு மாலிக்யூலில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேசபிள் ஆச்சுன்னா அது ட்ரைபேசிக் ஆசிட் H3PO4. இங்கே 3 ஹைட்சுமே H+ அயன்ஸாக மாறிடும். தேர்ட், பேஸ்ட் ஆன் அயானிசேஷன். வாட்டரில் ஆசிடை டிசால்வ் பண்ணுறப்போ அது அயான்ஸாக மாறும், அதாவது ஹைட்ரஜன் H+ அயான்ஸாக மாறும். அது கம்ப்ளீட்டாவோ இல்லை பார்ஷியலாவோ அயனைஸ்ட் ஆகுறத வச்சு ஸ்ட்ராங், வீக்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்போ அது கம்ப்ளீட்டாக அயனைஸ்ட் ஆகிருச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். எக்ஸாம்பிள் HCl, இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது H+ ஃபுல்லாக போயிட்டு Cl- ஃபுல்லாக அயனைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்போ அது பார்ஷியலாக அயனைஸ் ஆகிருந்தால் அது வீக் ஆசிட். இப்போ எக்ஸாம்பிள் CH3COOHன்னு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனும் ஃபுல்லாக அயனைஸ் ஆகிருக்காது. CH3COO- ஆகும் +H+ ஆகும், பாதி ஹைட்ரஜன் தான் அயனைஸ் ஆகிருக்கும், அதனால இது வீக் ஆசிட். ஃபோர்த், பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். வாட்டரில் ஆசிடோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். வாட்டரில் ஆசிடோட பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது டைலூட் ஆசிட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். Its sour taste.
சொல்யூஷனில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் பிகாஸ் அதில் அயான்ஸ் இருக்கும். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக மாற்றும். அடுத்து எதோடலாம் ரியாக்ட் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும்னா, ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ் ப்ளஸ் சால்ட். மெக்னீஷியம் ப்ளஸ் H2SO4. இப்போ மெக்னீஷியம் சல்ஃபேட் சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட், மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட். இது ரெண்டோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா CO2 கேஸையும் இது சால்ட்டையும் கொடுக்கும். Na2CO3 + 2HCl 2NaCl சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2 கேஸ் ரிலீஸ் ஆயிரும். சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் HCl, இதுலேயும் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2 கேஸ் ரிலீஸ் ஆகும். ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் ஆக்சைடு டு கிவ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். CaO ப்ளஸ் H2SO4, CaSO4 சால்ட் ப்ளஸ் வாட்டர் H2O கிடைக்கும். ஆசிட்டும் பேஸும் ரியாக்ட் பண்ணி சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும். HCl ஆசிட் ப்ளஸ் NaOH பேஸ் டு கிவ் NaCl ப்ளஸ் H2O. இந்த ரியாக்ஷன் பேர் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். யூசஸ் ஆஃப் ஆசிட்னு பார்த்தோன்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ்ட் இன் கார் பேட்ரிஸ், மேட்ச் ஸ்டிக், அந்த தீக்குச்சியில் அந்த மருந்து அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். அப்புறம் வெடியில் சேர்த்துருப்பாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு க்ளீனிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ், ஹார்பிக் டாமிக்ஸ்லலாம் அதை சேர்த்துருப்பாங்க. இது சிட்ரிக் ஆசிட் வினிகர்லாம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து ஹேர் டையில் இருக்கும், பெயிண்டில் இருக்கும். நம்ம வயலுக்கு உரமாக பயன்படுத்தக்கூடிய அம்மோனியம் நைட்ரேட் தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சாலிக் ஆசிட் டு ப்ளீச் ஃபார் வுட். கார்போனிக் ஆசிட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய 7up, பவன்டோ, பெப்சி இதெல்லாம் ஓப்பன் பண்ணதும் நொர மாதிரி பொங்கி வரும்ல, அதுக்கு காரணம் இந்த ஆசிட்ஸ் தான். டாட்டாரிக் ஆசிட் வந்து பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் பவுடரில் இந்த டாட்டாரிக் ஆசிட் பயன்படுத்துவாங்க. Metals like gold and silver are not reactive with either HCl or HNO3, but the mixture of these two acids can dissolve gold. This mixture is called aqua regia. மெட்டல்ஸில் கோல்டும் சில்வரும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடையும் நைட்ரிக் ஆசிட்டோடையும் ரியாக்ட் பண்ணாது. ஆனால் இந்த ரெண்டு ஆசிட்டும் சேர்ந்த மிக்சர் தங்கத்தையே கரைக்கக்கூடியது. அந்த மிக்சர் பேர் தான் aqua regia. அதோட ரேஷியோ 3:1. அதாவது 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் 1 பங்கு நைட்ரிக் ஆசிட்டும் சேர்ந்த கலவை தான் இந்த aqua regia. இது ஒரு எல்லோ ஆரஞ்சு ஃபியூமிங் லிக்விடாக இருக்கும் அண்ட் ஹைலி கரோசிவாக இருக்கும். இதோட யூஸஸ் வந்து கோல்டு, பிளாட்டினம் போன்ற மெட்டல்ஸை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கோல்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்க போகிறது பேஸ். அக்கார்டிங் டு Arrhenius concept, base is a substance which dissociates into hydroxyl ions when dissolved in water. Example, NaOH is a base because it furnishes hydroxyl ions in aqueous solution. NaOH plus water போட்டோன்னா Na ப்ளஸ் OH மைனஸை கொடுக்கும். ஆசிடில் எப்படி தண்ணியில் கரைக்கும் போது H+ அயான்ஸை கொடுக்குதோ அதே மாதிரி பேஸ் வந்து தண்ணியில் கரைக்கும் போது அது OH- அயான்ஸை கொடுக்கணும். மெட்டல் ஆக்சைடு ஆசிடோட ரியாக்ட் பண்ணி சால்ட் ப்ளஸ் வாட்டரை கொடுக்கும். அந்த சால்ட்டும் பேஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் ZnO + 2HClோட இது மெட்டல் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஜிங்க் குளோரைடுங்கிற ஒரு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது. இந்த ஜிங்க் குளோரைடுங்கிறது பேஸ். பேசஸ் தட் ஆர் சால்பிள் இன் வாட்டர் ஆர் கால்ட் ஆல்கலிஸ். எல்லா ஆல்கலிஸுமே பேசஸ் தான், ஆனால் எல்லா பேசஸுமே ஆல்கலிஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் NaOH எடுத்துக்கோ. சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில் கரைக்கும் போது Na+ ஆகும் ப்ளஸ் OH- ஆகும் போகும். தண்ணியில் கரைகிற ஆசிட்ஸ் வந்து ஆல்கலி. AlOH த்ரைஸ், ZnOH த்ரைஸ் வந்து பேசஸ் தான், இது ஆல்கலி கிடையாது. ஏன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகிற பேசஸ் மட்டும்தான் ஆல்கலின்னு சொல்லுவோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். ஃபர்ஸ்ட், பேஸ்ட் ஆன் தி அசிடிட்டி. ஆசிடில் எப்படி ஹைட்ரஜன் அயான் ரீப்ளேஸ் ஆகிறத வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஹைட்ராக்சைடு அயான் ரீப்ளேஸ் ஆகிறத வச்சு மோனோ, டை, ட்ரைன்னு பிரிக்கிறாங்க. மோனோ அசிடிக் பேஸ். ஒரு மாலிக்யூலில் ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயான் மட்டும் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அது மோனோ அசிடிக் பேஸ். எக்ஸாம்பிள் NaOH, KOH இருக்குது. இதில் ஒரே ஒரு OH ஹைட்ராக்சைடு மட்டும்தான் இருக்குது. இது OH- போயிடுச்சு அப்படின்னா இது மோனோ அசிடிக் பேஸ். டை அசிடிக் பேஸ்னால் ஒரு மாலிக்யூலில் 2 ஹைட்ராக்சைடு அயன் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அது டை அசிடிக் பேஸ். CaOH2, மெக்னீஷியம் OH ட்வைஸ் இப்படி இருக்குது. இதில் ரெண்டு OHமே OH-
மாறிடுச்சு அப்படின்னா இது டை அசிட்டிக் பேஸ். இதே மாதிரி தான் ட்ரை அசிட்டிக் பேஸ். ஒரு மாலிக்யூலில் 3 ஹைட்ராக்சைடு அயன் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அது ட்ரை அசிட்டிக் பேஸ். எக்ஸாம்பிள் AlOH thrice, FeOH thrice. செகண்ட், பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். வாட்டரில் ஆல்கலியோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி. வாட்டரில் ஆல்கலியோட பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது டைலூட் ஆல்கலி. தேர்ட், பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். இதுவும் ஆசிட் மாதிரியே தான். வாட்டரில் பேஸை டிசால்வ் பண்ணுறப்போ அது அயான்ஸாக மாறும். அதாவது ஹைட்ராக்சைடு OH மைனஸ் அயான்ஸாக மாறும். அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள் NaOH, KOH. இந்த OH எல்லாம் கம்ப்ளீட்டாக OH மைனஸாக மாறிடும். அதுவே பார்ஷியலாக அயனைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வீக் பேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் NH4OH, CaOH2. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ். கசப்பு சுவை கொண்டதாக இருக்கும். சொல்யூஷனில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் பிகாஸ் தே கண்டெயின் அயான்ஸ். ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக மாற்றும். சோப்பு மாதிரி வளவெளுப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். ஆசிட் மாதிரியே தான் பேஸ் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுனா ஹைட்ரஜன் கேஸ் ப்ளஸ் சால்ட் கொடுக்கும். இசட்டன்கிறது மெட்டல் ப்ளஸ் 2 NaOH பேஸ் ரியாக்ட் பண்ணால் Na2 இசட்டன் O2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும். அமோனியம் சால்ட்ஸோட பேஸை ஹீட் பண்ணுனா அமோனியம் கேஸ் ப்ளஸ் சால்ட் கிடைக்கும். NaOH பேஸ் ப்ளஸ் அமோனியம் குளோரைட் இதை ஹீட் பண்ணால் NaCl சால்ட் ப்ளஸ் H2O வாட்டர் ப்ளஸ் NH3 கேஸ் அமோனியா கேஸ் வெளியே போகும். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணால் சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl gives KCl ப்ளஸ் H2O. நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட பேஸ் ரியாக்ட் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும். CaOH2 பேஸ் ப்ளஸ் CO2 நான் மெட்டாலிக் ஆக்சைடு gives CaCO3 salt plus H2O. ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணினா மட்டும்தான் சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இங்கே பேஸ் நான் மெட்டாலிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் கிடைச்சிருக்கு. அப்போது நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிட்டிக் இன் நேச்சர். யூசஸ் ஆஃப் பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு பில்டிங்க்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு யூஸ்ட் ஆஸ் அ மெடிசின். அமோனியம் ஹைட்ராக்சைடு கரைகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. டெஸ்ட் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர். ஆசிடாக இருந்தால் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட்டாக மாறும். பேஸாக இருந்தால் ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக மாறும். செகண்ட், டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் ஃபினாப்தலின். அசிட்டிக் மீடியமில் ஃபினாப்தலின் கலர்லெஸ்ஸாகவும் பேஸ் மீடியமில் ஃபினாப்தலின் பிங்க் கலராகவும் இருக்கும். தேர்ட், டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்ச். அசிட்டிக் மீடியமில் மெத்தில் ஆரஞ்ச் பிங்க் கலரும் பேசிக் மீடியமில் மெத்தில் ஆரஞ்ச் எல்லோ கலரும் கொடுக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் அசிட்டிக் அண்ட் பேசிக் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனில் இருக்க ஹைட்ரஜன் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறது தான் pH ஸ்கேல். pHனா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். pH scale has set of numbers from 0 to 14 which is used to indicate whether a solution is acidic, basic or neutral. pH value 7க்கு கீழே இருந்தால் அது ஆசிட். pH வேல்யூ 7க்கு மேலே இருந்தால் அது பேஸ். pH வேல்யூ 7ல் கரெக்டாக இருந்தால் அது நியூட்ரல்.